உண்மையாக எனக்கு டிவிஷனுக்கும் மாடுலஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடித்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே போய் என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டிஃப்ரென்ஸே எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ முழுக்க யார் பிகினராக இருக்கீங்களோ அவங்களுக்காக மட்டும்தான். ஈவன் நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, பட் எனக்கே தெரியலை. பட் பார்க்கும்போது ஈஸி தான், இது பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் உண்மையிலே அதில் இருக்கக்கூடிய யூஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதில் நிறைய லாஜிக்கல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணுறது, அந்த ஸ்ப்ளிட் பண்ண நம்பரை ஆட் பண்ணுறது, அதை ரிவர்ஸ் பண்ணுறது, பாலிண்ட்ரோம் நம்பர், ஆம்ஸ்ட்ராங் நம்பர், இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது லாஜிக்கல் ப்ரோக்ராம்ஸில். ஸோ அதுலெல்லாம் மெயினாக இந்த மாடுலஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டிவிஷனும். இந்த ப்ரோக்ராம் நான் ஒரு பிகினருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் ஒரு 2 இன்புட் மட்டும் நான் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு அவுட்புட்டாக காமிக்கிறதுக்காக மட்டும்தான். ஸ்டார்டிங்கில் ப்ரோக்ராம் எழுதும்போது கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும். அதாவது அப்பர் கேஸை லோவர் கேஸ்லேயும், லோவர் கேஸ் அப்பர் கேஸ்லேயும் கொடுப்போம். அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். செமிகோலன் வைக்க மிஸ் பண்ணிடுவோம். ஈக்குவல் டு கொடுக்க மறந்துடுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கணும். வீடியோ பார்க்கும்போது அது புரிகிற மாதிரி இருக்கும், ஈஸின்ற மாதிரி தோணும். அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்களாக லைவாக எழுதும்போது தான் உண்மையிலே ஸ்ட்ராங்காக புரியும். இங்கே 6 லைன் கொடுத்துருக்கேன். அதாவது ஏபின்ற 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏக்கு 10, பிக்கு 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி A + B, A - B, A மல்டிப்ளிகேஷன் B, A டிவிஷன் B அண்ட் A மாடுலஸ் Bன்னு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கன்சோலில் அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் பாருங்கள். ஸோ தெளிவாக புரியும். 10 + 2 12, 10 - 2 8, 10 × 2 20, 10 2ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் வேல்யூ நமக்கு 5 கிடைக்கும். ரிமைண்டர் வேல்யூ 0 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு யூசர் இன்புட் கொடுத்து எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்கேன். 10ஐயும் 2ஐயும் நான் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எழுத போகிறேன். இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். யூசர் கொடுக்குற வேல்யூஸ் கேரக்டர்ஸாக இருக்கும், அதாவது ஸ்ட்ரிங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது இன்டிஜர் நம்பர்னால் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் int.parse அப்படின்னு கொடுத்து உள்ள ப்ராக்கெட்டில் console.readline. ஸோ கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் கேஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கன்சோலில் C, ரீட் லைனில் R கேபிட்டலில் இருக்குது, லைனில் L கேபிட்டலில் இருக்குது, அண்டு int.parseல P கேபிட்டல். நெக்ஸ்ட்டு யூசர் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸோ என்டர் பண்ணுங்கள் நம்பர்ஸ். அந்த மாதிரி ரைட்டு 2 நம்பர்ஸ் ஆர் என்டர் 2 நம்பர்ஸ். நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஏன்னா கன்சோல் ஸ்க்ரீன் பிளாங்காக இருக்கும். அப்போ நமக்கு தெரியாது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது ஒரு தெரியாத பர்சன் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா தெரியாதுன்னு சொல்கிறேன். ஓகே, நான் 2 நம்பர் கொடுத்துட்றேன். ஏக்கு நம்பர் ஏதோ ஒரு நம்பர், ஓகே 30 கொடுத்துட்றேன். பிக்கு 15. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த 5 ஆப்ரேஷனும் நடந்திருக்கும் பாருங்கள். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், குவேஷன் 2, அதுக்கப்புறம் ரிமைண்டர் 0. இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ்.